தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அவர் மிட்டாய் கொடுத்து பழக்கம், அதை சொல்றாரு. வந்துட்டு போறாங்க, தமிழை பேசுறாங்க, திருக்குறளை பேசுறாங்க, தமிழ் உயிருங்கிறாங்களே. இப்படிதான் காணுமே. இப்போ ஹிந்தி தான் வந்துட்டு இருக்கு, தமிழை காணும். முறையான சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வந்த ஆணையரே ஒரு குற்றச்சாட்டு இல்ல. அது 70 ரூபா சம்பளமா, அதெல்லாம் 220 ரூபா தான் அவங்களுக்கு கொடுக்கறதா. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்ல. அந்த இதுக்கு அடிப்படையில் நீங்கள் வந்து சொல்ல உங்கள் கருத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இதை உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கணக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். இது போன்ற இதுகளை சுட்டி காட்டுவது நல்ல ஆரோக்கியமான ஒரு தமிழகம் வருவதற்கு நீங்களும் ஒரு மூல காரணம். அதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கணும். ஆக இது போன்ற நிறைகள் குறைகள் அறிந்து செய்கின்றார்கள். தூய்மை பணியாளர்கள் என்று கடந்த காலங்களில் யாரும் நோக்கவில்லை, அதை பார்க்கவில்லை, கடந்த காலங்களில் பார்க்கவில்லை. ஆனால் இந்த முதல்வர்கள் தூய்மை பணியாளர்லேருந்து இப்போ ஒவ்வொரு செக்டாரையும் ஒவ்வொரு பணியும் கவனித்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது உதாரணம். அரசு ஊழியரை மிட்டாய் கொடுத்து ஏமாத்துறாரு அப்படின்னு அவர் மிட்டாய் கொடுத்து பழக்கம், அதை சொல்றாரு. நான் அல்வா கொடுத்து பழக்கம் அவர் சொல்லுவார். நாங்கள் வந்து இப்போ அரசு ஊழியர் திருப்தியாக இருக்காங்களா என்பதை நீங்கள் தான் சொல்லணும், உலகத்தை சொல்லணும். அரசு ஊழியர் இப்போ இதெல்லாம் கிடைக்காதது இப்போ கிடைக்குது. இப்பெல்லாம் கிடைக்காது. அவர் மாவு ஆட்டினார், மாவு கூட ஆட்டல அவர். ஆனால் இப்போ வந்து இப்போ எல்லாம் கிடைக்குது. இப்போ எல்லா செக்டாருக்கும் கிடைக்கின்றது. 4.5 ஆண்டு காலத்தில் இப்போ இது கடந்த 20 ஆண்டு காலமான கோரிக்கைகள் இப்போ கிடப்பில் போடப்பட்டு, அந்த கிடப்பில் போடப்பட்ட அமுக்கினவர் எடப்பாடி பழனிசாமி. அவங்க 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். அவர் காலத்திலும் செய்யலை, அவங்க அம்மா காலத்திலும் செய்யலை. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் செய்யலை. அவர்கள் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த திட்டம், இந்த ஓய்வூதிய திட்டம், அரசு பணியாளர் திட்டம், அது எஸ்மான் டெஸ்மான் என்று சட்டத்தை போட்டு கேஸ் போட்டவர்கள் இப்போ வந்து பேசுகிறார்கள். இப்போ இதையும் செஞ்சார்கள். ஏன் செஞ்சாங்கிற கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு வைத்தறிச்சல். அதான். தொடர்ந்து தமிழகத்துக்கு வந்து பிரதமர், உள்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் வந்துகிட்டே இருக்காங்கன்னா ஒன்றும் திட்டமே இல்லையா. வந்துட்டு போறாங்க, தமிழை பேசுறாங்க, திருக்குறளை பேசுறாங்க, தமிழ் நன்னா இருக்கும், தமிழ் வாழ்கன்னு சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாடு மக்கள் வாழக்கூடிய வாய்ப்புகளே திட்டத்தில் பட்ஜெட்ல போடவே இல்லையா. புரியுதா இல்லையா? வராங்க, போறாங்க, பேசுறாங்க, மந்திரி வராங்க, ஒன்றிய அமைச்சர்லாம் வராங்க, எல்லாம் வந்து ஊரா மீட்டிங் போடுறாங்க, பேசுறாங்க. ஆனால் பார்த்தா இப்போ பட்ஜெட்டில் வந்து நிறையா ட்ரெயின் ஓடும், நிறையா சாலைக்கு பணம் கொடுப்பாங்க, கல்விக்கு பணம் கொடுப்பாங்க, விவசாயத்துக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சான். ஆனால் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லையா. அட்லீஸ்ட் தேர்தலுக்கு ஆட்சியாக கொடுக்கலாம்ல. அது ஒரு நம்பிக்கை இருந்தது. தேர்தலுக்கு வராரு, பிரதமர் வந்திருக்காரு, பேசுகிறாரு, தமிழ் உயிருங்கிறாங்களே. இப்படிலாம் காணுமே. இப்போ ஹிந்தி தான் வந்துட்டு இருக்கு, தமிழை காணும்.